5 ஆண்டுகளில் 25 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வரணும். ஆனால் 12.5 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன நடந்துச்சு? இந்த அரசு மாதிரி ஒரு டாடா இஸ் அரசை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆமை வேலை அதை விட குட்டி ஆமை வேகம். தத்துவாச்சாரி சுரங்கப்பாதை போன்ற பல திட்டங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. டெய்லி ஒரு உயிரிழப்பு, அதை 20 ஆண்டு கால கோரிக்கை. இந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக ஏதாவது திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்களா? 99.9% உள்ளூர் மக்களை வச்சே இந்த இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. அதுதான் நமக்கு அது பெருமை. இந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்காக நிறைய இடங்களில் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. வாணியம்பாடிக்கு பக்கத்துல மல்லகுண்டான்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல தான் வந்து ட்ரைலேண்ட் நிறைய இருக்கு. அந்த பகுதியை வந்து ஒரு தொழிற்பேட்டை அமைப்பதற்கு சரியான இடம்னு தேர்வு செய்திருக்கிறோம். வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் எம்பியுடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் நேயர்களே. 2024 மக்களவை தேர்தலுக்கான களம் தமிழ்நாட்டில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் சில தினங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் வேலூர் மக்களவை தொகுதியினுடைய திமுக வேட்பாளரும் சிட்டிங் எம்பியுமான திரு கதிர் ஆனந்த் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காது. நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. எப்படி சார் இருக்கு பிரச்சார களம்? எப்படி இருக்கு? நல்ல சூடா இருக்கு. வேலூரோட வெயிலும் சூடா இருக்கு, பிரச்சாரமும் சூடு பிடிச்சிருக்கு. சார், இப்போ 5 ஆண்டுகள்ல 25 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வரணும். ஆனா 12.5 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நீங்க அதை வந்து முழுமையா கேட்டு பெறலையா? என்ன நடந்துச்சு? ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமை. ஆனா மத்திய சர்க்கார் அதை வந்து ஏன் நிறுத்தினாங்கன்னதும் இன்னும் தெரியாது, எதற்காக கொடுக்கலன்னு தெரியல. 25 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டிய நிதி எனக்கு 12 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் கேட்டாச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய வாட்டி ஃபைனான்ஸ் பில்லில், நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட பில்லில் பேசும்போது, அப்ராப்ரேஷன் பில்லில் பேசும்போதும், ஃபைனான்ஸ் பில்லில் பேசும்போதும் இதெல்லாம் கேட்டாச்சு. கேட்டதுக்கு அவங்க வந்து அதை வந்து அந்த எம்பி லேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிதி தான் அதுக்கு. அது வந்து இங்கிலீஷில் பேர் எம்பி லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சுலபமாக இந்த எம்பி லேட்ஸ் எல்லாம் இது வந்து எதுக்கு, இதுதான் நாங்கள் பண்ணுறோமே, அதை பண்ணுறோமே. எம்பி லேட்ஸை கேட்டால் ஏதோ நாங்கள் சொந்தத்துக்கு செலவுக்கு காசு கேட்குற மாதிரி ஒரு மாதிரி பதில் சொல்கிறது. அதை வந்து ஒரு எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியே பதில் இருக்கும். அது சொந்தத்துக்கு செலவுக்கு காசு கேட்குற மாதிரி கேட்குறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால் இது கேட்டு பார்த்துட்டோம், அது கொடுக்கல, சரின்னு விட்டாச்சு. இல்லை, இப்போ உங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலைமையா, இல்லை எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இந்த நிலைமை தானா? இல்லை, நிறைய பேருக்கு பணம் கட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து குறிப்பிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 25 லாக் எனக்கு 12 தான் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரோட எம்பி ஃபண்ட்ஸ் என்னன்றது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஏன்னா நான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியாது, இன்னொருத்தர் பார்க்க முடியாது. எனக்கு வந்து 25 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து தேசிய அளவிலேயே வந்து ஒரு வேலூர் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக வந்து மாறி இருக்கு. இப்போ மோடி அவர்கள் கூட வேலூருக்கு வந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காங்க. மோடியுடைய வருகை வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? வேலூருக்கு வந்து இந்த முதலாக இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட பூமி எதுன்னா அதுதான் வேலூர். அந்த வேலூருக்கு வந்து இந்த வேலூருக்கு வந்து போகாத தலைவர்களே கிடையாது. அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு, அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார், திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அதே போல் திராவிட இயக்க தலைவர்களாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்கிற எங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து எல்லா தலைவர்களும், காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் வந்து வேலூர் மண்ணை மிதிக்காதவர்களே கிடையாது. இது வரலாற்று பூமி, வரலாற்று சின்னம் பதித்த பூமி. அது மோடி வந்திருக்காரு, வந்து வாக்குகளை கேட்குறேன்னு வந்தார், கேட்டார், போனார். என்ன விஷயம்னா வேடிக்கையா, வேலூருக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு போராடினவன் நான். அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு அந்த ஏர்போர்ட்டை வந்து தூசி தட்டி எழுப்பி கிட்டத்தட்ட அதற்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹைவேஸ் லேண்ட் அக்விசிஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். தனியார் இடத்தோட லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அவங்களை நேரடியாக சந்தித்து ஏர்போர்ட்டுக்கு இடம் விட்டு கொடுங்கன்னு சொல்லி அதை அவங்க வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரி கட்டி எல்லாம் பண்ணி இவ்வளவும் பண்ணி நாங்கள் வந்து பண்ணி கவர்மெண்ட்லேருந்து உட்காந்து பேசி ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட அவங்கள ஸ்பீடப் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி திறப்புழாவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஃப்ளைட்டை இறக்கியும் ஏற்றிட்டாங்க, டெஸ்டிங்கும் முடிஞ்சு போச்சு, சிக்னல் டெஸ்டிங் கம்ப்ளீட்டடு, கமர்ஷியல் லைசன்ஸ் அவைட்டிங். அது கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் பிளேன்ஸ் வந்து இறங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் அரசாங்கம் வந்து எங்கே இந்த பேர் வந்து கதிரானந்துக்கு வந்துருமோ அப்படின்றதுனால டிலே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் முடிஞ்ச உடனே தான் திறக்க முடியும். ஆனால் மோடி அவர்கள்
எந்த ஏர்போர்ட்டு திறந்தா என் பேர் வந்துருச்சுன்னா வரலாறுல வந்துருமோன்னு பயந்தாங்களே அந்த மோடியோட அரசாங்கம். இன்னைக்கு அதே பிரதம மந்திரி நான் விரித்த அந்த ரன்வேல தான் அவர் வண்டி வந்து இறங்குச்சு. நான் வெளியே ஹைவேஸ்ல போட்டு கொடுத்த ரோட்ல தான் பிரதம மந்திரி டிராவல் பண்ணாரு. கோட்டை மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி மைதானம், கோட்டை வெளி மைதானம் சொல்லக்கூடியது, அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே இடத்துல தான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து நான் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமையை அந்த நிலத்துல தான் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதான் விளையாட்டா சொன்னேன், நான் ரோடு போட்ட மோடி அதில் வண்டி ஓட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன் நான். ஆனா வந்து பேசும்போது வந்து விரைவில் வந்து செயல்பாட்டுக்கு வரும் விமான நிலையம்னு பேசியிருக்காரு. ஏங்க இப்போ என்ன வேலையை சார், இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஏன் இன்னும் திறக்காம இருக்கீங்க, ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி திறக்கல அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டா கல்வெட்டுல உங்க பேர் வரக்கூடாதுன்றாங்க. கல்வெட்டுல திறப்புழால கதிரானந்த் பெற்றுக்கொண்டு வந்தாருன்னா அந்த பேர் வந்துடக்கூடாது. அதுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பேர் வேணும்னா மக்கள்கிட்ட என்னோட பேர் வந்துருச்சு, இந்த கல்வெட்டுல தான் என் பேர் வரல. ஆனா விதி என் பேர் அந்த கல்வெட்டுல வரும். இப்போ நீங்க வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதியுடைய மகன், நீங்க தமிழ்நாட்டுடைய அமைச்சர், மூத்த அமைச்சர், திமுகவுடைய பொதுச்செயலாளருடைய மகன். அந்த ஒரு தகுதியோட தான் நீங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து இல்லைன்ட்டு கடந்த தேர்தலையும் வந்து ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த 5 ஆண்டுகள்ல வந்து உங்க பேரை நிலைநிறுத்துற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை? அதாவது 5 ஆண்டுக்கு முன்பு நான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டேன். அதற்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடியே நான் திமுகவில் சீட்டு கேட்டேன். ஆனால் எங்கள் கூட்டணி கட்சிக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க தலைமை கழகத்தில். அதுக்காக நாங்கள் ஒன்றும் இது பண்ணலையே. அப்போது இன்னையிலேருந்து பார்த்தா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு சீட்டு கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா தேர்தல் நிற்கிற காலத்துலேருந்து நான் அவங்க கூடவே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் தொழிலாக இருந்தாலும் அவங்க கூட தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே மகன், அதனால் வீடையும் கவனிச்சுக்கிட்டோம். நான் அதே மாதிரி அவங்க அரசியல் அவங்களுக்கும் துணையாக இருந்திருக்கிறேன். அதனால் வந்து அரசியல் வந்து எனக்கு புதிது அல்ல. தலைவர் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போது நான் போய் நின்றுருக்கிறேன், நான் கூட்ட ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறேன். மாநாடுகள் வேலூர் நடக்கும் போது நான் கூட இருந்து பணி செய்திருக்கிறேன். இதெல்லாம் தலைமை கழகத்துக்கும் தெரியும், தலைவர் அவர்களுக்கும் தெரியும், எங்கள் பழைய தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அது தெரியும், எல்லாமே தெரியும். எம்பிஏ வந்து அமெரிக்காவில் எம்பிஏ படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அரசியல் வரக்கூடிய ஆர்வம் சிறு வயசுல இல்லையா? படிக்கிறது இல்லையா? எம்பிஏ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன். எங்கள் அப்பா ஓட்டு கேட்டு போகும்போது கூட நான் தான் போவேன். நான் கூட வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு. அப்போ அரசியல் ஆர்வம் இருந்துச்சா உங்களுக்கு? ஏன்னா வந்து பிசினஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க. அரசியல் அதாவது எல்லாருமே வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லைங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க, அவங்க அமைச்சராக இருக்காங்க, தலைமை கழகத்தில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவங்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு பதவி வேணுன்றது கேட்கலாம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் வெளிநாடு போனேன், என்னுடைய படிப்பை முடித்தேன். படிப்புன்றது ஒரு அந்த கட்டத்தில் நான் முடிச்சாகணும். அதனால் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுறது, வெளிநாடுக்கு போனேன், தொழில் ஆரம்பித்தேன். தொழிலும் பார்த்துட்டு இருந்தேன், அரசியலையும் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட இருந்து அரசியல் ஞானம் பெற்றிருக்கிறேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் பேச்சு கூட கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டீங்க. ரொம்ப தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அப்படி இருந்து கூட சத்துவாச்சாரி சுரங்கப்பாதை போன்ற பல திட்டங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. சில மேம்பாலங்கள், மின் விளக்குகள்லாம் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. ஆனால் வந்து இப்போ மீண்டும் வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த மாம்பழச்சாறு தொழிற்சாலையை பற்றியும் அரசு கல்லூரி கலைக்கல்லூரியை பற்றியும் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகள் முன்பும் இதே வாக்குறுதிகள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து கொடுத்துருக்கீங்க. கேவி குப்பத்தில் மகளிர் கல்லூரி, அப்புறம் ஜவுளி பூங்கா குடியாத்தத்தில். இதெல்லாம் ஏன் நிறைவேற்ற முடியல இந்த 5 ஆண்டுகளில்? 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற முடியும்னா சில விஷயங்கள் வந்து மாநில சர்க்காரங்களுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ அந்த சத்துவாச்சாரி பாலத்தை நீங்க சொன்னீங்க, டெய்லி ஒரு உயிரிழப்பு. அதை 20 ஆண்டு கால கோரிக்கை. இந்த வருஷத்துக்கு 200 பேர் கூட உயிரிழப்பு இருக்கு. ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் அப்ப இருந்த மாநில ஆட்சியாளர்களும் அவங்களும் செய்யலை. மீண்டும் நான் வந்த போது என் கையிலேயே பூஜை போட்டு நானே அதை திறந்து வச்சேன். இன்னைக்கு அது கண் கூட ஒரு உயிர் கூட போகாமல் தடுத்துருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக மக்கள் இறங்கி போகிறதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கேன். லைட் வசதி பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போது சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து கல்லூரி உங்களுக்கு வந்து கேவி குப்பத்தில் வந்து கலைக்கல்லூரி, அது கலைக்கல்லூரியை கொண்டு வர வேண்டியது மாநில சர்க்கார். நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். மாநில இப்போ நீங்கள் திமுக அரசு நடந்துட்டு இருக்கு. ஆமாம், மாநில சர்க்கார்கிட்ட போய் நான் சொல்லி, அண்ணா திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது நான் சொன்னேன், கேட்கல.
நாங்கள் எவ்வளோ வாட்டி மெமரண்டம் ரெப்ரஸன்டேஷன் அனுப்பியிருக்கேன். இல்ல, இந்த 2.5 ஆண்டுகால திமுக அரசு முறையிட்டீங்களா? இப்போ ஆமாம், முறையிட்டு தான் இப்போ வந்து அதுக்கான சாத்தியக்கூறு வந்து அசெம்பிளியில் எங்கள் முதலமைச்சர் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஆட்சி வந்ததுங்க, திமுக ஆட்சி வந்தது, எங்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், ஆனால் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க, இங்கே சிஎம்சின்னு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு நிறைய பேர் வட மாநிலத்தவர்கள் நிறைய வராங்க, வந்து இறங்கும் போது அவங்களுக்கு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல. அதனால் சில மத்திய மாநில அரசாங்கமே இங்கே அவங்களே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி கொஞ்சம் ரூம்ஸும் 10 ரூம் 20 ரூம்லாம் கூட கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஹோம் ஸ்டே நாம் ஏதாவது பண்ணணும்னே அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணலான்னு முதலமைச்சர் கேட்டார். அண்ணே, ஒரு 250 பேர் தங்குற மாதிரி ஒரு யாத்ரி நிவாஸ் மாதிரி பண்ணுவோண்ணே அப்படின்னு சொன்னேன். உடனடியாக 2.5 ஏக்கர் நிலம், அரசாங்க இடம் அதுக்கு ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு யாத்ரி நிவாஸ் 250 பெட்டட் யாத்ரி நிவாஸை நம்ம முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் கேட்டவொன்னே கொடுத்தார். பெட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூரில் சிஎம்சிக்கு இணையாக இருக்குது, சிஎம்சியோட ஹாஸ்பிட்டலுக்கு இணையாக இருக்குது, ஆனால் அரசாங்கத்தோட ஹாஸ்பிட்டல் இல்லை. அடுக்கும்பாறை ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கேருந்து ஒரு பாம்பு கடிச்சா கூட நீங்கள் அடுக்கும்பாறைக்குள்ளே போகிறது செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய பெட்லேண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு 200 கோடி ரூபாய் பணத்தில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அங்கே கொடுத்துருக்காரு. நாங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம், கொடுக்குறாரு. இதுதாங்க முதலமைச்சர். இதே நான் மத்திய சர்க்கார்கிட்ட போராடி வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஜவுளி பூங்கா கேட்டீங்க, ஜவுளி பூங்கா மத்திய சர்க்கார்கிட்ட கேட்டேன். இந்தியாவோட முதல் தேசிய கொடி நெஞ்ச பூமி எதுன்னா அது வந்து குடியாத்தம். முதல் சுதந்திர கொடியை ஏற்றின அந்த கொடியை நெஞ்ச பெருமை குடியாத்தம். அந்த பேரை சொல்லி நான் நிறைய வாட்டி பார்லிமெண்ட்ல பேசியிருக்கேன். வரலாற்று சின்னமான இருக்கக்கூடிய அந்த தேசிய கொடியை வந்து இன்னைக்கு வந்து அந்த குடியாத்தத்துக்கு ஒரு நெசவாளர் பூங்கா வேணும். நெசவாளர் அதிகமாக நிறைந்த பூமி. என்ன நெசவாளர் பூங்காவில் ஒரு கடத்தருவில் ஒரு நெசவாளர் இருப்பார், அவர்கிட்ட போய் ரேட்டு கேட்பாங்க. இன்னொரு நெசவாளர் அடுத்த தெருவில் இருப்பார், இவங்ககிட்ட கேட்குற ரேட்டு அவருக்கு தெரியாது. அதனால ஒரு காலத்தில் வந்து பையர் வந்து அவங்ககிட்ட கம்மியாக கூட கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வாங்க முடியும், பட்ஜெட்டாக பண்ணி வாங்க முடியும். இப்போ நெசவாளர் பூங்கா வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லா நெசவாளரும் அங்கே வந்துடுவாங்க, அவங்க பொருட்கள் அங்கே வந்துடுவாங்க. அப்போ வியாபாரி வந்தாங்கன்னா டிபேட் கம்மியாயிடும், விலை வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும். ஏ கடையில் ஒன்று, பி கடையில் ஒன்று, டக்குன்னு ஒரு பெரிய எல்இடி போர்டில் விலையை அடிச்சிடுவாங்க. பார்க்கும்போது அதுதான் அப்படின்னும் போது இன்னும் வசதியாக இருக்கும். இதை மத்திய சர்க்கார்கிட்ட கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கையை வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம், தளபதி கிட்ட போய் கேட்டோம், அண்ணா இந்த மாதிரி நெசவாளர் பூங்கா ஒன்று வேணும் என்னன்னு சொல்லிட்டு அதோட சினாப்சிஸ் அடிச்சு கொடுக்க சொன்னார். அந்த முக்கியத்துவம் கொடுத்தேன், அனௌன்ஸ் பண்ணார் பட்ஜெட்டில். இன்னைக்கு அந்த ரிங் ரோடு இருக்கு, இன்னைக்கு அந்த ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு 221 கோடி ரூபாய் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு நான் வாங்கி கொடுத்த ரோடு மத்திய சர்க்கார். அது பக்கத்தில் காளியம்மன் கோயில் பக்கத்தில் இன்னைக்கு அந்த நெசவாளர் பூங்காவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு மாநில அமைச்சர் காந்தி அவர்கள் அதை இன்ஸ்பெக்ஷன் செய்து இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்கு பூமி பூஜை போட போகிறோம். அந்த நெசவாளர் பூங்காவை நான் சொன்னதை கொண்டு வந்திருக்கேன். மத்திய சர்க்கார் செய்யலைன்னா கூட மாநில சர்க்காரோட ஈடுபாடை கொண்டாந்துருக்கிறேன் நான். இப்போ மோர்தான அணை அப்படிங்கிறது திமுக ஆட்சியினுடைய மிக முக்கியமான சாதனையாக சொல்லப்படுது. உங்கள் அப்பாவுடைய மிக முக்கியமான சாதனை பட்டியலில் அதுவும் ஒன்று. இப்போ அந்த மோர்தான அணையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் தொலைத்தொடர்பு வசதியை மேம்படுத்துவதற்காக வந்து கோபுரங்கள் அமைக்கப்படும் அறிவிச்சிங்க. அந்த பணி இப்போ வந்து எந்த கடத்தில் இருக்கு? அதாவது அங்கே அந்த மோர்தான அணைக்கு போனீங்கன்னாவே செல்போன் எடுக்காது, டவர்ஸே இருக்காது. இன்னைக்கு 7 கோடி ரூபாய் செலவில் டவர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னா இந்த அரசு மாதிரி ஒரு டாடா இஸ் அரசை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆமை வேலை அதை விட குட்டி ஆமை வேகம். 7 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு பிஎஸ்என்எல் டவர்ஸ் போட்டோம். அதே மாதிரி பிரைவேட் ஏஜென்சி டவர்ஸும் போட்டிருக்கோம். இதுக்கு லீட் கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த டவருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்ல, அந்த வேலை இன்னும் மெதுவாக நடந்துகிட்டு இருக்குது. 7 கோடி ரூபாய்க்கு டவர் போட்டாச்சு மோர்தானா. இப்போ மோர்தானாக்கு சில டவர் கனெக்ட் பண்ணியாச்சு. மோர்தானாக்கு செல்போன் சிக்னல் என்னன்னா, நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே மோர்தானாக்கு போகும்போது அது வந்து ஒரு பெரிய மலைப்பாதை, நடுவில் போகும்போதே உங்களுக்கு எதனா ஒரு டயர் பஞ்சர் ஆச்சு கூட ஃபோன் பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 2வது யானைகள் நடமாட்டம், யானைகள் அதிகமாக வரக்கூடிய பகுதி அது. ஆனால் டவர் கிடையாது. ஆனால் 7 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் டவர்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் அது கனெக்ஷன் கொடுக்காம இருக்கா. அவ்வளோ மெத்தனம், எந்த செயல் எடுத்தாலும் மெத்தனம். நான் பெரிய லிஸ்ட் போடுவேன். நான் தொகுதிக்காக இந்த 6 தொகுதிக்கு நான் செய்திருக்கக்கூடிய பணிகளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணிகள் நான் செய்திருக்கிறேன். காட்பாடி ரயில்வே மேம்பாலம் வந்து காட்பாடிக்கு மட்டுமல்ல, நீங்கள் வந்து வேலூர், கேவி குப்பம், குடியாத்தம், அதே மாதிரி காட்பாடி, இந்த 4 தொகுதிக்கு உண்டதுக்கு கிட்டத்தட்ட 360-80 கோடி ரூபாயில் இன்றைக்கி காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துகிற வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி கேவி குப்பத்துலேருந்து காட்பாடிக்குள்ளே வரணும்னா காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் அது கிட்டத்தட்ட இடிஞ்சு விழுற ஸ்டேஜில் இருந்து நான் வந்தவொடனே அதுக்கு 2.5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அது பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு
கேவி குப்பத்துலேருந்து உள்ளே வரணும்னா காட்பாடி வழியாக தான் வரணும். அதுக்காக காட்பாடிக்கு பணம் வாங்கி கொடுத்து இன்னொரு பிரிட்ஜுக்கு சாங்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்க தொகுதி வந்து இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. உங்க கூட்டணி பலம் வந்து மிக முக்கியமான வெற்றியை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்ன்றது பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பேச முடியுது. ஆனா இப்போ வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு சிறுபான்மையினுடைய கவனம் அதிமுக மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இதனால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கான வாக்கை வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது 10 வருஷமா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதாவோட எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தது அதிமுக. செய்கிற தப்பெல்லாம் பாரதிய ஜனதா செஞ்சது, கூடவே இவங்களும் கூட்ட கலவாணியாக தான் இருந்தாங்க. சிஏஏல கூட அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. சிஏஏல என்னன்னா, சிஏல நான் வந்து வாக்களிக்க மாட்டேன், நீ ஒதுங்கி இருந்தா கூட என் மனசுக்கு, நீ கூட்டணி இருந்தால் கூட நான் இந்த வாக்கில் நான் வந்து ஓட்டிங்கில் நான் வந்து அப்ஸ்டெயின் ஆகிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் அப்ஸ்டெயின் ஆகலை, நின்று அதற்காக ஆதரித்து அதற்கு வந்து மெருகூட்டக்கூடிய வகையில் உங்க பேசி அதற்கான ஆதரவு ஓட்டையும் பதிவு பண்ணாங்க. மாநிலங்களவையில முக்கியமா இவங்க தான் ஓட்டு பேசினாங்க. ஆனா இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து என்ன செய்யறாருன்னா அதுக்கு எதிராக பேசுறாரு. முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசுறாரோ அதே மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லிட்டாங்க இப்போ மாறி பேசுறாருன்னு. இந்த மாதிரி இரட்டை நாக்குலாம் எங்களுக்கு அது வந்து அந்த சிறுபான்மை வாக்குகளை வந்து அவங்க பக்கம் ஈர்க்க சிறுபான்மையர்கள் அந்த நிலைப்பாடு மாற்றம். அந்த சட்டம் என்ன, அவங்களோட குடியுரிமையை கேள்வி கேட்கக்கூடிய சட்டம். எங்க பாட்டம் முப்பாட்டம் அதுக்கு முன்னாடி கொள்ளு பாட்டம் வரைக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்து செத்துருக்குறாங்க. இந்த மண்ணிலேயே வாழ்ந்து இந்த மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய குடியுரிமை, இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்கள் தகுதியே கேள்வி கேட்குறீங்கன்னா எந்த இஸ்லாமியை ஒத்துக்குவான்? என் முப்பாட்டை இந்த வழக்கம், இந்த என் பாட்டை எங்கள் அப்பா இந்த மண்ணில் வாழ்ந்துருக்காருன்னா என்னோட குடியுரிமை நீ கேள்வி கேட்கும் போது எங்கள் அப்பாவோட குடியுரிமை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்படின்னும் போது இந்த மண்ணில் வாழ்ந்ததுக்கான நீங்கள் தப்பான ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த மண்ணில் வாழ்ந்ததுக்கான என்னோட அடையாளத்தை நீங்கள் அழிக்கிறீங்க. என் சொத்துக்களுக்கு ஆதாரம் இல்லாமல் போகுது, என்னோட சொத்துக்கள் நீங்கள் ஜப்தி பண்ணுவீங்க. அப்படின்னும் போது எந்த இஸ்லாமியர் அதை ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? இதற்கு இந்த 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 அந்த பாரதிய ஜனதா கொண்டு வந்த அந்த சட்டத்தை அன்னைக்கு பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்தது? தோற்கடிக்கப்படாமல் அதிமுக ஆதரிச்சு வெற்றி பெற செய்தது. இது வரலாற்று பழி. அதிமுக அதை செய்திருக்க கூடாது. ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மாவே என்ன சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் மோடி அவர்களோட கூட்டணி வச்சது நான் பண்ண மிகப்பெரிய, வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு, இனி அது நடைபெறாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜெயலலிதா அவர்களை தான் வந்து வேலூர் பொதுக்கூட்டத்தில் கூட மோடி அவர்கள் புகழ்ந்து பேசுறாரு. அவர் மோடி எடுப்பார் கைப்பிள்ளை. ரகசிய கூட்டணி, கள்ள கூட்டணிலாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். அது வேலூர் பொதுக்கூட்டத்திலும் நிரூபணமாயிருக்கா? பாரதிய ஜனதா இருக்க மோடி அவர்கள் வந்து எதை வேணா எடுத்துக்குவார் கையில. ஓட்டு வாங்கணும்னா என்ன வேணாரு, வேலூருக்கு வந்தா வேஷ்டி கட்டுவார், வடநாட்டுக்கு போனால் சூட்டு கொட்டு போடுவார், அப்படின்றது இஷ்டத்துக்கு பண்ணுவார். பட் என்னன்னா, மோடியை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்ம முதலமைச்சர் வந்து எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் ஸ்டாண்ட். இப்போ மோடி என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த அம்மா இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு அவங்க கூட்டணி தலைவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க தானே சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு நாம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லையே. இப்போ விஷயம் என்ன, மோடி இங்கே வந்து ஓட்டு கேட்குறாரு, சரி கேளுங்க, வெள்ளத்துக்கு ஏன் நீங்கள் வரல? எங்கள் முதலமைச்சர் கேட்டால், வேடந்தாங்கல் பறவை சரணாலயமாக தமிழ்நாடு தேர்தலுக்கு தேர்தல் வந்துட்டு போவதற்கு ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. சார், இப்போ வந்து குறைந்த அளவுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைச்சா கூட நிறைய பணிகளை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான பணியாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மேம்பாட்டு பணிகள்னும் போது, இந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல், கடந்த எனக்கு ப்ரிசீடராக இருந்தது ஒரு அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர். அவர் நிறைய இடத்துல பணிகள் செய்யலை, சரிவர செய்யவில்லை. ஆகையால் அந்த இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய மேம்பாட்டு நிதியில்
நான் சொன்ன மாதிரி 12.5 கோடி ரூபாயில் நான் நிறைய பேருந்து நிலையங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். கிளாஸ் ரூம்ஸ் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கன்வாடி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கூல்களுக்கு கழிப்பறை வசதிகள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஒர்க்குங்களில் கிராமங்களில் தேவையான அடிப்படை வசதிகள், கால்வாய், சாலைகள் இவைகள்லாம் கொடுத்துருக்கேன். அதை தான் அதில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐமாஸ் விளக்கு நிறைய ஊரில் வந்து லைட்டே வெளிச்சம் இல்லாத ஐமாஸ் விளக்குங்களாம் லைட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் மனசுக்கு பிடிச்சதுன்றது வந்து சாலைகளில் வந்து மக்கள் வந்து வேலூர்னாவே வெயில். ஸோ அந்த வெயிலுக்கு இதமாக பஸ் பயணிகள் பஸ் ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் அவங்களுக்காக அதை பண்ணி கொடுத்துருக்கிறத நிறைய இடத்துல செய்திருக்கிறேன் நான். அது ஆம்பூர், பேரணாம்பட்டு, வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் நிறைய வந்து தோல் தொழில் வந்து முக்கியமான தொழிலாக இருக்குது. இந்த தோல் தொழிலை மேம்படுத்துவதற்காக ஏதாவது திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்களா? அதாவது இந்தியாவிலேயே தோல் பொருட்கள் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், அதே மாதிரி தோல் அதாவது பதப்படுத்தப்பட்ட தோலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பொருட்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து அதை வந்து டேனரின்னு சொல்லுவோம், வெட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை தோலை எடுத்து அதை வந்து சில ப்ராசஸ்கள்லாம் பண்ணி அதை வந்து கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி அதை வந்து காய வச்சு தயார் பண்ணுறது அது ஒன்று. அது டேனரி ப்ராசஸ். அதுக்கடுத்தது அதை வந்து தேவையான வடிவமைகள், கலரு அதெல்லாம் வச்சு பண்ணி அதை வந்து ஃபினிஷ் குட்ஸாக ஷூ, அப்பர், அதே போல் பெல்ட்டு, பர்ஸு அந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் ஃபினிஷ் குட்ஸ். இது ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா குடியாத்தம், பேரணாம்பட்டு, வாணியம்பாடி, ஆம்பூர் டேனரிகள் இருக்குது. இதே 4 பகுதியிலையும் ஷூ கம்பெனிகளும் இருக்குது. அதனால் உலகம் தர வாய்ந்த ஆமாம். இதில் என்னென்னா உலகத்தில் வந்து இந்தியாவில் வந்து அதிகமான இந்த லெதர் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நகரம் எப்படின்னா ஆம்பூர், வாணியம்பாடி தான். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு பெருமையாக கூட சொல்லலாம். எப்படின்னா ஆம்பூர், வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஹைலி லேபர் ஓரியன்ட் ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே கையில் தான் செய்யக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90,000லேருந்து 1,00,000 மக்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் 90% லேடிஸாக இருப்பாங்க. இல்லை என்ன பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா, இதில் மற்ற இண்டஸ்ட்ரியை போல் வட மாநிலத்தவர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்கும் போது 99.9% உள்ளூர் மக்களை வச்சே இந்த இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் நமக்கு அது பெருமை. அது வந்து காலகாலமாக இப்படியே தான் இருக்குது. இந்த கலாச்சாரம் மாறவே இல்லை. இன்றைக்கி மத்திய சர்க்காரோட ஜிஎஸ்டி கொள்கையினால் என்ன ஆயிருக்குன்னா, நிறைய தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு வந்து இழுத்து மூடப்பட்டு இருக்குது. ஆனாலும் கூட இன்னும் அந்த தோல் தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 90% அதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்குது. அந்நிய செலவாணி ஈட்டக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பு வேணும், இவைகள்லாம் வேணும். இதெல்லாம் வந்து இன்னும் மத்திய அரசு செஞ்சு கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பு ஒன்று அங்கே க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸு, லைட்டிங்ஸு, ஏன்னா லேபர் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால லைட்டிங்ஸு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆம்பூர் நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு வந்து ஆம்பூருக்குள்ளே வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அதுக்கு வந்து ஒரு பாலம் ஒன்று கட்ட வேண்டியிருக்கு. அதை தான் முன்னாடி சொன்னது போல் அந்த தூய்மை ஆம்பூர் திட்டத்திலேயே அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணி, அந்த ஆறை சுத்தம் பண்ணி மேம்பாலம் கட்டிட்டோன்னா நிறைய ஆட்கள் உள்ளே போயிட்டு வரதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய இருக்குது. ரெண்டாவது அந்த தொழிற்சாலைகளுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இஎஸ்ஐ அண்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆல்ரெடி ஆம்பூரில் ஒன்று இருக்குது. அதை வந்து கொஞ்சம் தரம் உயர்த்தணும். அந்த வேலையில் நான் ஈடுபட்டிருக்கேன். இப்போ வந்து சார், இப்போ தோல் தொழில் பற்றி சொன்னீங்க, நிறைய அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. நிறைய நதிநீர் மாசுபட்டு இதெல்லாம் இருக்குது. ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட அந்த பாலாறுலாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதாலாம் உங்கள் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது சீரமைப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்க? அது வந்து ஒரு பழைய காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னா, எல்லா கூடுமாத எல்லா டேனரி யூனிட்ஸுமே வந்து அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கு போயிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுலேருந்து வரக்கூடிய கழிவு தண்ணிகள் எல்லாமே சுத்திகரிப்பு ஆலயங்கள் அங்கேயே இருக்குது. அங்கே கொண்டு போய் அந்த தண்ணீரை சுத்திகரிக்கப்பட்டு அதை ட்ரீட்டட் வாட்டர் தான் எஃப்ளூவண்ட்டாக ட்ரீட் பண்ணப்பட்டு தான்
அந்த அந்த எஃப்ளண்ட் இல்லைன்னு சொல்லும் போது தான் அதை வந்து வெளியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் எல்லாமே இடத்துலையும் வாணியம்பாடிலலாம் இருக்குது, ஆம்பூர்லேயே இருக்குது, அதே மாதிரி பெரணாம்பேட்டிலலாம் கூட இருக்குது. இதில் வந்து டைரெக்டாக தண்ணியை அதாவது ஆற்றுல கலக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நீர்வளத்துறையும் சரி, அதே மாதிரி கலெக்டரேட்டும் சரி, மாநில அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டும் இதில் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க. யாராவது 1-2 பேர் அங்கங்கே ஏதாவது திருட்டுத்தனமாக செய்யக்கூடிய தப்புகள் நடக்காமல் இல்லை, நடக்குது. அவைகள் வந்து யாராக இருந்தாலும் கண்டித்து அதுக்கான தண்டனை கொடுக்குறாங்க. அதில் எந்த பாரபட்சமும் இல்லை. ஏன்னா இந்த டேனர்லேருந்து வர ஏதாவது வர தண்ணி வந்து அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது, அது வந்து நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய சர்க்காரும் அதில் வந்து ஒரு கடுமையான தண்டனைக்குள்ள சட்டம் தான் அது. அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி தடுக்கப்படவில்லை. அந்த மாதிரி கழிவு நீர்கள் வந்து டைரெக்டாக பாலாத்தில் விடுபடுவது இல்லைன்றது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த தூய்மை நகரம் திட்டத்திலேயே அவைகளெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்துடும். அந்த மாதிரி வந்ததுனாலும் அதுக்கு மேலே உண்டான நடவடிக்கை எடுக்கும். என்னென்னா இதுக்கெல்லாம் காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. இத்தனை லிட்டர் தண்ணியை வந்து சுத்திகரிக்க பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணி பண்ணுறாங்க. அது அந்த கம்பெனிஸும் தயாராக இருக்காங்க அது பண்ணுறதுக்கு. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமாக யாராவது பண்ணுறாங்கன்னா அது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நடவடிக்கை, அது யாராக இருந்தாலும் சரி. சரி, அணைக்கட்டு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அந்த மலைவாழ் மக்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுற மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்குதா? குறிப்பாக வந்து அந்த யானைகளுடைய நடமாட்டத்தினால மலை கிராம மக்கள் வந்து பாதிக்கப்படுறதால நான் அடிக்கடி செய்தியில் பார்ப்போம். அதுக்கான திட்டங்களை எப்படி நீங்கள் அறிவிக்கிறீங்க? என்ன மாதிரி முயற்சி எடுக்க போகிறீங்க? அதாவது அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மலைவாழ் பகுதின்னு சொல்லப்படுறது தான் என்னென்னா பீஞ்சமந்தைன்ற ஒரு கிராம பகுதி. கிட்டத்தட்ட வந்து ஒரு பீஞ்சமந்தை, ஜார்தான் கொல்லை அப்படின்னு இன்னொரு 3-4 பஞ்சாயத்துகள் மேலே இருக்குது. அங்கே ஒரு சாலை வசதியே கிடையாது. சுதந்திர இந்தியாவிலேருந்து இன்றைக்கி சாலை வசதி கிடையாது. அது பூரா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த வழி பாதையெல்லாம், மலைப்பாதையெல்லாம். இது வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பின்பு ஃபாரஸ்ட்டோட என்ஓசி வாங்கி அந்த பாதைக்கு வந்து டெண்டர் விடப்பட்டு இன்றைக்கி அந்த சாலை அமைக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பகுதிக்கு போயிடும். நான் போன வாட்டி நான் எம்பியாக இருக்கும் போது கடந்த அதிமுக ஆட்சியில் அங்கே லோக்கல் அமைச்சரும் நானும் எல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு அங்கே கலந்து நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு சின்ன மழை வந்தது. நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அமைச்சர் மீண்டும் திரும்பி வர்றதுக்கு போது என்ன ஆயிடுச்சு, அந்த மழை பெஞ்சு கிட்டத்தட்ட வந்து அந்த அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் சேத்துல மாட்டிக்கிட்டார். கீழே வரவே முடியல. அந்த மாதிரிலாம் கடந்த கால ஆட்சியில் இருந்து இப்போது அதுக்கு சாலை போடப்பட்டு அந்த சாலை வழியாக இன்றைக்கி மக்கள் மேலே எங்கேயே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு 15 நிமிஷத்தில் மேலேருந்து கீழே வந்துடலாம். அது வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் மேலே இருக்காங்க. அவ்வளோ பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பதில் இப்போ அந்த மலை கிராம மக்களுக்கு வந்து கல்வி வசதிகள்லாம் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? அரசாங்கத்தோட, மாநில சர்க்காரோட திட்டங்களே நிறைய இருக்கு. நீங்கள் வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை மூலமாக மேலே வந்து இப்போ ஸ்கூலில் கொண்டு வரதுக்கான இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதுக்கான உண்டான வேலைகள் பண்ணுறோம். அங்கன்வாடி இருக்குது, ரேஷன் கடையை கொண்டு வந்திருக்கோம். அதனால் அங்கே தேவையான அனைத்து திட்டங்களையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், இல்லைன்னுலாம் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, யானைகள் தொல்லை. அது வந்து பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. நான் இது கூட வந்து அதுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். எப்படி ஒரு புலிகள் சரணாலயம் இருக்கோ அந்த மாதிரி அதிகமாக யானைகள் இருக்கிறதுனால ஒரு யானைகள் சரணாலயத்தை மத்திய சர்க்காரோட ஈடுபாடு வந்து, ஏன்னா இது இன்ட்ரெஸ்டட் 2 மாநிலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் அது. ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இடம் அது. கொஞ்சம் தூரம் போனால் கர்நாடகாவும் வரும். அதனால் இந்த 3 மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு யானைகள் சரணாலயத்தை ஒன்று மத்திய சர்க்காரோட ஈடுபாடோடு பண்ணால் அந்த யானைகள் ஊருக்குள்ளே வர்றது தடுக்கப்படும். அந்த யானைகள் புனரமைப்பும் எப்படி முதுமலையில் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு அதான முயற்சியில் நான் இருக்கேன். சார், இப்போ வந்து தோல் தொழிலுக்கு அடுத்தபடியாக நிறைய தொழில்கள் வந்து வேலூர் தொகுதியில் இருக்குது. மலர் அதிகமாக விளையக்கூடிய இடங்கள் இருக்குது, கொய்யா விளையக்கூடிய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரியான தொழில்களுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு என்ன மாதிரியான மேம்பாட்டு பணிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க? அதுக்கான அறிவிப்புகள் வந்து உங்களுடைய வாக்குறுதி என்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க? இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான விவசாய பூமிகள் நிறைய இருக்குது. நீங்கள் வாணியம்பாடி எடுத்தாலும் சரி, அல்லது ஆம்பூர், அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அணைக்கட்டு, இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறைய இருக்குது. தென்னை பார்த்தீங்கன்னா பயிர் நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொன்ன விவசாயிகளுக்காக இந்த செக் டேம் எல்லாம் நாங்கள் கட்ட போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையே சொல்லியிருக்கோம், விவசாயிகளுக்கு முதல்ல இலவச மின்சாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. பெருமையோடு சொல்லணும்னா அதுக்கு அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த
என்னோட தந்தை தான் அதுக்கு கையெழுத்து போட்டார் அந்த ஃபைல் இந்தியாவில் முதலாக. இப்போ நாங்கள் வந்து அந்த விவசாய கடன்களையெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு எங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அதோட கூட அடிஷ்னல் என்னென்னா, இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கி வந்து அந்த உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை நம்ம வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே அமைப்பேன்னு அவரே அறிக்கை கொடுத்துருக்கார். இதில் கொய்யா, அதே போல் வந்து இந்த பக்கம் அணைக்கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பூக்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதி, இந்த பூக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய்னா வேர்ல்டு ஃபேமஸ். இன்றைக்கி வந்து அதுக்கு குறிசார் குறியீடும் கொடுத்துருக்காங்க. அதனால் இவைகள்லாம் இருக்கும்போது இவைகளுக்கெல்லாம் விவசாயத்தில் கொண்டு வரணும்னா இதுக்கு தேவை வந்து அதாவது வந்து கோல்டு ஸ்டோரேஜ் வேணும், சேமிப்பு கிடங்கு வேணும், ட்ரை அண்ட் ஆல்சோ வெட் கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். அது இருந்தால் தான் நாளைக்கு விளைபொருட்களை வந்து நாளைக்கு சேமித்து வச்சு வியாபாரம் பண்ண முடியும். அதையும் நான் கேட்டிருக்கேன். போன கவர்மெண்ட்டில் மோடியோட அரசாங்கத்தில் நான் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், அதுக்கு எந்த பயனும் இல்லை. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அதையும் நான் திருப்பி மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கேன். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடந்த கூட அதை கொண்டு வருவேன். நான் வேலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கடி மிகுந்த ஒரு இடமா மாறிட்டு வருது. இப்போ புதிய மீன் சந்தை போன்ற பகுதிகளில் வந்து மக்கள் நெருக்கடிலாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஜன நெருக்கடியை சமாளிப்பதற்காக திட்டங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க? அதாவது ஜன நெருக்கடியை வந்து சமாளிப்பதுன்னா வேலூர், நான் சொன்னது போல் வேலூர், குடியாத்தம், அதே மாதிரி ஆம்பூர், இவங்கெல்லாம் வந்து திக்கஸ்ட் பாப்புலேட்டட் டவுன்ஸ். அதனால் சிட்டி பெருகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. சிட்டி வந்து பெருகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அதோட வெளி வட்டங்கள் பெருகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை சமாளிக்கிறதுக்காக என்கிட்ட எந்த பிளானும் இல்லை. ஆனால் அதை தான் முன்னாடியே சொன்னது போல் அந்த வசிக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கக்கூடிய வகையில், ஒரு தூய்மை நாடாக மாற்றக்கூடிய வகையில், தூய்மை வேலூர், தூய்மை குடியாத்தம், தூய்மை ஆம்பூர், தூய்மை வாணியம்பாடி, தூய்மை பேரணாம்பட்டுன்னு அதை நோக்கி தான் போகிறேன். நான் தான் சொல்கிறேனே, குப்பைகளை கொண்டு வந்து அது இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து ஊருக்கு வெளியே கொண்டு சென்று அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அந்த ஸ்மெல்லு எல்லாமே இல்லாமல் நவீன முறையில் அந்த குப்பைகளை சுத்திகரித்து தரமற்ற குப்பைகளை பிரித்து பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்து செய்கிறதுக்கான பிளான் என்கிட்ட இருக்குது. அதை கண்டிப்பாக நான் தேர்தல் வாக்குறுதியாக மக்களிடம் வைத்துள்ளேன். அதை இந்த தேர்தல் முடிந்தவுடனே, நாடாளுமன்றம் கூடியவுடன் அதுக்கான நடவடிக்கை நான் இறங்குவேன். வேலூர் தொகுதியை வந்து நீங்கள் முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து பின்தங்கிய ஒரு தொகுதியாக தான் அந்த வேலூர் வந்து அறிய கிடைக்குது. நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. இந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்காக நிறைய இடங்களில் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எந்தெந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தொழிற்பேட்டைகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கிறீங்க? வாணியம்பாடிக்கு பக்கத்தில் மல்லகுண்டான்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல தான் வந்து ட்ரை லேண்ட் நிறைய இருக்குது. அந்த பகுதியை வந்து ஒரு தொழிற்பேட்டை அமைப்பதற்கு சரியான இடம்னு தேர்வு செய்திருக்கிறோம். அதை வந்து நம்ம தொழில் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களிடம் எடுத்து சொல்லி அவரும் அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது இப்போது தொழிற்பேட்டைன்னா அதற்கு சில தேவைகள் இருக்குது. ஒரு பெரிய சாலைக்கு பக்கத்தில் இருக்கணும், அல்லது சாலையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கனரக வாகனங்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா நடுவில் பாலாறு சென்று கொண்டிருக்கிறது. ஸோ பாலாத்துக்கு படுக்கையில் அமைக்கலாமா முடியாதான்றதுக்கான இடத்தேர்வுகளில் இன்றைக்கி இறங்கியிருக்கோம். கலெக்டர்கிட்ட ஏற்கனவே என்னோடய மனுக்கள் கொடுத்துருக்கிறேன். எங்கெங்கே பகுதியில் எனக்கு 100 ஏக்கர் 150 ஏக்கர் இல்லை 200 ஏக்கர் பேக்கெட்ஸாக இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி தேர்வு செய்து கேட்டிருக்கேன். அவர் இந்த தேர்தல் பணி வந்ததுனால இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கனால இன்னும் எனக்கு பதில் வரல. கண்டிப்பாக அது வந்த உடனே நான் மாநில அமைச்சருக்கு ஃபார்வர்ட் செஞ்சு அதை வந்து உண்டான நடவடிக்கிறோம். மத்திய சர்க்கார் தான் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃபென்ஸ் காரிடராக இண்டஸ்ட்ரியல் காரிடர் டிஃபென்ஸ் காரிடராக ஏற்கனவே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து ஒரு சின்ன தொழிற்சாலைகளுக்கு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு இது சரியாக இருக்கும். ஏன்னா பக்கத்திலே பெங்களூர் சிட்டி இருக்கிறதுனால அங்கே தான் உங்களுக்கு அந்த பிஇஎல் டெஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் ரேடார் எல்லாமே டெஸ்டிங் பண்ணக்கூடியது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய காட்பாடியோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா டிஇஎல்ன்னு இருக்குது, தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட்னு முன்ன இருந்த நிறுவனம். இன்றைக்கி அந்த நிறுவனத்தை இழுத்து மூடிட்டாங்க. அந்த இடம் வெடிமருந்துகள் தயார் பண்ணுறதுக்கு சரியான இடம்னு அதை தேர்வு செய்து இன்றைக்கி பிஇஎல் கிட்ட அதை ஆஃபரை கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா இப்போ பணம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பணம் எதுக்காகனா அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதை சர்வே பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து அப்கமிங் ஒரு பெரிய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸை டெண்டர் எடுக்கிறாங்க, வெளிநாட்டு டெண்டர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டெண்டர் பைப்லைனில் இருக்குது. ஒன்ஸ் அந்த பைப்லைன் டெண்டர்ஸ் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல தான் அவங்க ஃபேக்ட்ரியை செட் பண்ண போகிறாங்க. செட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 இளைஞர்களுக்கு அந்த இடத்துல பகுதியில் வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த வெடிமருந்து தொழிற்சாலை இருந்த இடம் தான்
வெடிப்பொருட்களை வச்சு செய்யக்கூடியது உகந்த இடம்னு அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. அது வந்து வெளிநாட்டுக்கு இந்த மிசைல் அதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியை அங்கே டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். நிறைய கல்லூரிகள் வந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கீங்க. இருபாலர் கல்லூரி, மகளிர் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போதா சொல்லியிருக்கீங்க. இது எங்கெங்கே அமைக்க போறீங்க? இந்த நிறைவேற்றுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் சவால் இருக்குது உங்களுக்கு? என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நான் சொல்லியிருப்பது என்னென்னா, கேவி குப்பத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவை எனக்கு 5 ஏக்கர் நிலம் தான் எனக்கு வேணும். அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குடியாத்தத்துலேயும் நான் எனக்கு தொழில்நுட்ப கல்லூரியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வாணியம்பாடி ஆம்பூருக்கும் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அங்கே லெதர் டெக்னாலஜிக்கல ஒரு லெதர் ஐடிஐ அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்கும் அந்த பகுதியில். அதனால் இதுக்கெல்லாம் வந்து 5 ஏக்கர் நிலங்கள் தான் தேவை. இது வந்து மாநில சர்க்காரும் பண்ணுறாங்க, மத்திய சர்க்காரும் பண்ணுறாங்க. இது என்னன்னா, இதை வந்து என்னால் முன்ன வந்து மாநில சர்க்காரோட என்ஓசியெல்லாம் வாங்க முடியாது, கஷ்டம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. இப்போ மாநில சர்க்கார் திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ வந்து நான் சொன்னதே போல் ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம், கேவிக்கு பாதை 4 நகரத்துலேயும் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வரதுக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டை கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் பைப்லைனில் இருக்குது. அதை வந்து வெகு சீக்கிரமே நான் முடிச்சு கொடுத்துருவேன். நான் சரி, உங்களோட வாக்குறுதிகள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சு, ஒரு 50 ஆண்டுகால கோரிக்கையாக வந்து ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட ரெட்டித்தோப்பு பகுதியில் மக்கள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த ரயில்வே மேம்பால பணிக்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது ஆம்பூர் பகுதியில் சென்டர் ஆஃப் த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி வந்து ரெட்டித்தோப்பு பகுதி. அது என்னன்னா, சிட்டியிலேருந்து அந்த ரெட்டித்தோப்புக்கு வந்து ஒரு ரயில்வே லைன் அதை டிவைட் பண்ணுது. அந்த ரயில் இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், பின்பக்கம் இருந்து உள்ளே வர முடியாது. அதே மாதிரி ஒரு பக்கம் சின்ன ஒரு ஓடை ஒன்று போகுது, ஒரு ஆறு ஒன்று போகுது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, தண்ணி மழை பெஞ்சிடுச்சுன்னா இந்த ரயில்வே லைனுக்கு கீழே வளைவுகள் இருக்கும். அது பேர் வாட்டர் வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்காக அந்த காலத்தில் டிசைன் கொடுத்து கட்டப்பட்டது. ஆனால் அது வழியாக தான் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணி மழை பெஞ்சு அந்த இடத்துல தண்ணி தேங்கிடுச்சுன்னா மக்களால் அந்த வழியாக போக முடியல. உள்ளே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல, வெளியே வர முடியாது. ஒரு சிக்கலான குறுகிய பாதை. அதை வந்து போன தேர்தலில் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காக ரெட்டித்தோப்பு மேம்பாலம் ஒன்று அமைச்சு தரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த மேம்பாலம் வந்து ரயில்வே லைனை தாண்டி ஹைவேக்கு வந்து இறங்கணும். அது அப்போ தான் அதோட அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரயில்வே லைன்லேருந்து என்ஓசி வாங்கணும். ஏன்னா அவங்களோட லைனை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க டெக்னிக்கல் சாங்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதில் ஒரு முரண்பாடு இருந்தது. அதே மாதிரி எந்த இடத்துல லேண்ட் ஆகணும், எந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஹைவேல லேண்ட் ஆகணும் அப்படின்றது 2வது இஷ்யூவாக இருந்தது. இது வந்து அதே மாதிரி ரெட்டித்தோப்பு உள்ளேருந்து பாலம் வரும்பொழுது நிறைய தனியார் இடங்களில் வந்து அந்த காலம் அமைச்சு தான் அதை கொண்டு வரணும். அதில் ஒரு சிக்கல் இருந்தது. இந்த டிசைன் ப்ராப்ளம் வந்து அதில் வந்து எதிர்ப்பலைகளும் நிறைய இருந்தது. இவைகளெல்லாம் சமாளித்து டிசைன் 1, 2, 3, 4, 5, 6 டிசைன்லாம் மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிசைனை அரைவ் பண்ணி எந்த தனியார் நிலத்துக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் அந்த டிசைனை அமைச்சு கொண்டு வந்து அதை நாங்கள் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ணன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுக்கும் அதை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் டிசைனை காட்டி அவரும் அப்ரூவ் பண்ணியிருக்கார். நகாயில் அப்ரூவ் வாங்கியிருக்கோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கியிருக்கோம், ரயில்வே அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அப்ரூவல்ஸும் வாங்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ எஸ்டிமேட் தயார் பண்ணி ரெடியாக இருக்குது. டெண்டர் கால் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஆனால் இப்போ தேர்தல் நேரன்றதுனால அந்த அரசாங்க பணிகள் நடைபெறாது. தேர்தல் முடிந்த உடனே, கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்ச உடனே அந்த வேலைகள் உடனே தொடங்கும். ஏன்னா அந்த டிசைன் அப்ரூவ்டுனா ஆட்டோமேட்டிக்காக டெண்டர் விட வேண்டியது தான். ரயில்வே சைடு அவங்க டெண்டர் விட்டுருவாங்க, முன்னுக்கும் பின்னுக்கும் மாநில சர்க்கார் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் அவங்க பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. தீவிரமான பிரச்சார காலத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லிக்க உங்களுக்கு மிக்க நன்றி சார். இந்த தேர்தல் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் சார். வசந்த் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட ஒரு நாள் பூரா நீங்கள் பயணம் செய்து இன்றைக்கி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு என்னோட பயணம் செய்ததுக்கு எனது கழகத்தின் சார்பாகவும் தொகுதியின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளில் 25 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வரணும். ஆனால் 12.5 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நடந்துச்சு? இந்த அரசு மாதிரி ஒரு டாடா ஈஸ் அரசை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆமை வேலை அதை விட குட்டி ஆமை வேகம். தத்துவாச்சாரி சுரங்கப்பாதை போன்ற பல திட்டங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. டெய்லி ஒரு உயிரிழப்பு, அதை 20 ஆண்டு கால கோரிக்கை.
இந்த தோல் தொழிலை மேம்படுத்துவதற்காக ஏதாவது திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்களா? 99.9% உள்ளூர் மக்களை வச்சே இந்த இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. அதுதான் நமக்கு அது பெருமை. இந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்காக நிறைய இடங்கள்ல தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. வாணியம்பாடிக்கு பக்கத்துல மல்லகுண்டான்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல தான் ட்ரை லேண்ட் நிறைய இருக்கு. அந்த பகுதியை ஒரு தொழிற்பேட்டை அமைப்பதற்கு சரியான இடம்னு தேர்வு செய்திருக்கிறோம். வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் எம்பியுடன் ஒரு சந்திப்பு.